எலியாவின் சம்பவத்தில் ஒரு விஷயத்தை நாம் இரண்டு விஷயத்தை முன்னோட்டமாக பயபக்தியோடு யோசித்து போதனைகளை தாண்டி குறிப்பாக சில தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை முன்னறிந்து முன்குறித்து முத்தரிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்களை தேவன் முதல் முறையாய் சந்தித்ததை விட அவர் தெரிந்து கொண்ட வேலை நடக்கும்படி இரண்டொரு முறைக்கு மேலே அவர்களை ஆண்டவர் நேரடியாக சந்தித்திருக்கிறார். அவர்களோடு அவர்களுக்கு நியமித்த பணியை தேவன் எதிர்பார்க்கும் காரியத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அதில் எலியா ஒன்று. காலங்காலமாக இந்த அறிவுரைகளெல்லாம் போதிக்கிற எனக்கும் உங்களுக்கும் தான். பழக்க தோஷங்களுக்கு கணக்கு வழக்கில்லாமல் இரையாய் கிடக்கிறோம். கதறுங்க, துடிச்சு விடுதலை பெறுவதற்கு எல்லா வீம்பை விட்டு எல்லா வீராப்பை விட்டு வெளியே வர துடியுங்கள். கடவுளை சத்தத்தை கேட்க முடியாமல் போகிறதுங்கிறது போல் ஒரு சாபம், ஒரு துர்பாக்கியம் உலகத்தில் இல்லை. கடவுள் சத்தமே கேட்காத காலம் அது இன்னொரு பெரிய, அது ஒரு சாபமான காலம். அது கடவுள் கைவிட்ட ஒரு காலம். ஆனால் கடவுள் சத்தம் கேட்க முடிஞ்சும் கடவுள் சத்தம் தொனித்து கொண்டே இருக்கும் பொழுது என்னன்னு தெரியலையே, என்னமோ இறைச்சலாக இருக்குது, என்னமோ யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது, ஏதோ ஒன்று இப்படி என்னை கடந்து போனது மாதிரி தெரியுது. இந்த மாதிரிலாம் அந்த தூக்கம் கலைஞ்ச உடனே உட்காரும்போது தெளிவு இருக்காது. எடுத்தோடனே தி வெரி பிகினிங் மூமெண்ட்ஸ் ஆஃப்டர் அவர் ஸ்லீப் நமக்கு பிரிஸ்க்னஸ் கம்மியாக தான் இருக்கும். இல்லை தூக்கம் கலைஞ்சு எழுந்திருக்கிறதுக்குள்ளே we won't be in perfect tune. சுருங்க சொல்ல போனால் எலியாவை தேவன் தன்னை பார்க்கும்படி கட்டளையிடுகிறார். அவரும் அவரை பெரிய முனைப்போடு கூட எலியாவை சந்திக்க வருகிறார். சந்திக்க வரும்பொழுது இடி முழக்கங்கள் போகிறது, பூகம்பங்கள் போகிறது, பேர் இறைச்சல் உண்டாகிறது. எதிலும் கர்த்தருடைய சத்தம் எலியாவுக்கு தெரியவில்லை. இப்போ அவங்க 3 பேருக்கு தான் கடவுள் பேசுகிறாரு, எனக்கு தான் பேசுகிறாரு. கடவுளை சத்தம் கேட்டிருக்கோம், எங்களுக்கு தெரியும்னு பேசினவங்க அறிஞ்சவங்களுக்கு தான் பேசுகிறாரு. கேட்க வேண்டிய நிர்பந்தமானவர்களுக்கு தான் கடவுள் சத்தம் கேட்கணும்னு தேவன் பேசுகிறாரு. இந்த திருச்சபைக்கு தான் பேசுகிறாரு. இப்போ உடலில் ஒரு நோய் வந்தால், ஒரு அசௌகரியம் வந்தால் அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரே டைமில் வலி வரதில்லை, வலிக்கிறதில்லை. தலை வலிக்கும் போது கால் வலி இருக்கிறதில்ல, தலை வலிக்கும் போது வயிறு வலி இருக்கிறதில்ல, நெஞ்சு வலி இருக்கும்போது தலைவலி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இப்படியே எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சு, இதெல்லாம் பொது அறிவிலே பொது சமிக்கைகளிலே நாம் அறிகிற ஒரு விஷயம். ஆனால் ஆக்சுவலாக எங்கே பிரச்சனை அப்படிங்கிறத, அந்த வலிக்கு காரணம் என்ன, வலி ஆக்சுவலாக எந்த லோக்கல் ரீஜனில் இந்த பாடியில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மருத்துவருடைய நிபுணம். அந்த பேஷண்ட்டுடைய தெளிவே. நாம் போய் ஒரு பேஷண்ட்டாக மருத்துவர்கிட்ட மருந்து கேட்கும்போது நம்ம தெளிவாக சொல்ல, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடாது. சின்ன குழந்தை சொன்னால் ஓகே, இன்னும் அதுக்கு வளர்ச்சி ஞானம் முதிர்ச்சி இல்லை, பகுத்தறிவு கம்மி தான். வளர்ந்தவங்க நம்முடைய நோய் நொடிகளை பற்றி மருத்துவத்தில் சொல்வது ஃபஸ்ட்டு
அந்த ப்ரிலிமினரியாக நம்ம பற்றி விவரத்தை சொல்கிறதுல தடுமாற்றம் இருந்தால் நாம் தவறான சிகிச்சை அடைய முடியும். அதற்கு மருத்துவரை குறை சொல்லவே முடியாது. மருந்துகளே இல்லை என்று புலம்ப முடியாது. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன், இந்த சபை நிலைமை பற்றி பேசுகிறேன், உங்களை பற்றி பேசுகிறேன், உங்களையே பற்றி பேசுகிறேன். எலியா என்கிற நிலையில் இருப்பவர்களை பற்றி பேசுகிறேன். எலியாவாக இருக்க வேண்டியவர்களை பற்றி பேசுகிறேன். நாம் நியாயாதிபதியின் புத்தகத்தில் தான் இருக்கிறோம். அதில் தான் அந்த ஒரு அதிகாரத்துக்கு ஒரு விஷயத்தை, இந்த 8வது வரலாற்று பாடத்தை காண்பதற்கு முன்னே முன்னோட்டமாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் கேட்குறதுக்கும் நாம் மறு உத்தரவு கொடுக்கறதுக்கும் நமக்கு அவ்வளோ நொல்லாப்பு, அவ்வளோ சலிப்பு, அவ்வளோ பெருமூச்சு, அவ்வளோ ஒரு சீனு. இதெல்லாம் ஆண்டருக்கு தெரியாமல் கிடையாது. ஆனால் ஒருத்தனை கொண்டு தன்னுடைய ஜனத்துக்காக கரிசனை கொள்ளும்போது அவர் தன்னுடைய சர்வ உணர்வுகளையும் சர்வ ஞானத்தையும் சர்வ நிர்வாகத்தையும் அவருக்குள்ளே அந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் சரியாக ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்து தன்னையே பொறியில் ஐந்தவித்தவராக அதிக நீடிய பொறுமையோடு சாந்தத்தோடு, ஆனாலும் கராராகவும் கனிவாகவும் கரிசனையாகவும் பக்குவமாகவும் கருத்து மிக்கவராகவும் மனதுருக்கமுடையவராகவும் கராரானவராகவும் பார்த்து தான் ஒவ்வொரு பாத்திரத்தோடு தேவன் அந்த பாத்திரத்திற்காக மாத்திரம் இல்லை, அந்த பாத்திரத்தை கொண்டு தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தேவன் எதை தீர்மானித்தாரோ அவர்கள் பயந்து உட்கார்ந்தாலும் சரி, ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாலும் சரி, முடியாதுன்னு பெரிய சீன்லாம் விட்டாலும் சரி, நான் என் பிதாக்களை போல உத்தமம் இல்லைன்னு சொன்னாலும் சரி, நான் ஒருத்தந்தான் இருக்கேன் எல்லாமே காலி அப்படின்லாம் சொன்னாலும் சரி, நூதனமான காரணங்களையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி சாக்குப்போக்கு சொல்லக்கூடிய சூழல் இருந்தாலும் சரி, தேவன் தன்னுடைய ஜனத்தை சந்திக்கும் காலத்தில் இருக்கிறோம். புதிய 57-87 ஆண்டு நியூ ஜூஷ் கேலண்டர் இயர் இன்னும் ஒரு 2 weeks டைமில் ஆரம்பிக்க இருக்கிறது. மேக்ஸிமம் 20 daysக்குள்ளே, less than 20 days. தேவன் தன்னுடைய காலம் சமயம் எல்லாவற்றையும் பற்றி கவனமாகவே இருக்கிறார். நம்முடைய கணிப்பில் அவர் பொடி நடையாக மெதுவாக வருவாருங்க, எல்லாம் கரெக்டாக அப்படின்னு இருக்கும். இல்லை, ஒரு நொடித்துளி கூட வீணாகாமல் எல்லாவற்றையும் சரியான காரண காரியங்களோடு முகாந்திரங்களோடு தேவன் எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து பயணித்து கொண்டே இருக்கிறார். நம்மோடு கூட பயணம் செய்கிறார். நாம் அடைய வேண்டிய துறைமுகத்துக்கு போய் சேருவதற்காக இங்கேருந்து மேகங்கள் மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகங்களோடு வருவதற்கு அந்த பயணத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு பிரதமர் ஒரு ஊருக்கு வரத்துக்கு முன்னே எவ்வளோ ஆயத்தங்கள் நடக்கிறது, எவ்வளோ காலமாக நடக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு மாதம் காலம் நடக்கும் கண்டிப்பாக. குறிப்பாக ஒரு இடத்துல வந்து நின்று பொதுக்கூட்டம் பேசுகிறாருன்னா அந்த மேடை 1 லட்சக்கணக்கான மக்கள் கூட வேண்டிய அந்த எல்லாம் முழுசும் ட்ரோனே பறக்க. இப்போல்லாம் அண்மையிலே ட்ரோன்லாம் பறக்கக்கூடாது, ஃபுல் செக்யூரிட்டி. கர்த்தருடைய சத்தம் மேடையிலேருந்து துணிக்காது. அந்த மெல்லிய சத்தத்தில் தான் கர்த்தருடைய சத்தத்தையும் திட்டத்தையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆன்மீகவாதி ஆர்ப்பாட்டத்தோடு மேளதாளத்தோடு மின்னொளிகள் கொண்ட விளக்குகளோடு பெரிய மேடையில் விமர்சையாக பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் அவரோடு கூட இருந்த ஒரு ட்ரூப், ஒரு சேனையாக நின்று அவர் சொல்கிறத விட
தேவன் அப்படி ஆர்ப்பாட்டமாக நம்மை சந்திக்க வருகிறதில்லை. இதில் தான் நம்ம கவனம் சிதறுகிறோம். நாம் ஆண்டவரால் உபயோகிக்கப்பட்டு அந்தந்த அளவுக்கு நாம் பிரபலியமானோம், அந்தந்த அளவுக்கு நாம் அறிமுகமானோம், அநேகருக்கு தெரிய வந்தோம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் ஓடி முடித்து தேவ சித்தத்தை செய்து முடிக்க வேண்டியதை செய்து முடிக்காமல் சப்பைகளாக, சோடைகளாக, சப்பானிகளாக முகங்கோணி எங்கேயோ ஒரு எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் அங்கே கர்த்தருடைய சத்தம் நம்மை தேடி வருகிறது. அது நம்ம மேல் வைத்த கண்டிப்பாக அநாதி ஸ்நேகம் ஒன்று. ஆனால் அவர் மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிறார். நாமெல்லாம் கர்த்தருக்கு ஒரே ஜனம். We are all one people to God. Though we are countless number of people, innumerous people, கணக்கு வழக்கில்லாத, எண்ணிக்கைக்கு உட்படாத, எண்ணி முடிக்க முடியாத பெரிய ஜனக்கூட்டமாக இருந்தால் ஒரே ஜனம், கர்த்தருக்கு ஒரே ஜனம், ஒரே மணவாட்டி. தேவன் தான் செய்து முடிக்க விரும்புவதை, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக செய்ய விரும்புவதை தேவன் தேடி வரும்போது அவர் செய்ய வேண்டியதை யாரும் தடுக்க முடியாது என்பது மெய்யானாலும், நம்ம யோசிச்சு இதெல்லாம் நான் நிறைய யோசிக்கிறேன். எவனும் ஒன்றும் செஞ்சிட முடியாது என் ஆசத்தை. அப்படிலாம் இதெல்லாம் வெட்டி பெருமைன்னு என்னுடைய அபிப்பிராயம். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். இதெல்லாம் வெட்டி பெருமை, வெட்டி கூச்சல், வெட்டி ஜம்பம். யாரும் தடுக்க முடியாதுங்கிறது மேட்டர் இல்லை. தேவன் தேடி வந்த பாத்திரம் எப்படி இருக்கான்? அவன் ஆயத்தமாக இருக்கானா? அவன் விழிப்பாக இருக்கானா? அவள் விழிப்பாக இருக்கிறாளா? அவனுக்கு அந்த பாத்திரத்துக்கு எவ்வளோ புரியுது புரியல, எவ்வளோ தெரியுது தெரியல, எவ்வளோ அச்சம் இல்லை, தைரியம், அவங்கள தான் தேடி வர்றாரு. கர்த்தருடைய நாமத்தை உபயோகித்து பழகி போயிட்டோம். அதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திரும்பி சொன்னேன். அந்த விஷயத்தை காலமாக யோசிங்க. எலியா எவ்வளோ தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பார்? எல்லாம் கொஞ்சம் தான் சொல்லியிருந்தாலும் சரியாக சொன்னாரா? வெட்டணும் துண்டுன்னு சொன்னாரா? சொன்னது நடந்துச்சா? ஒரு தாக்கம் இருந்துச்சா? அவ்வளோதான். வாட்ஸ் அ மேட்டர்? வாழ்நாள் முழுசும் 10 தான் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் 10ம் அதிர்வேட்டாக இருந்துச்சு. 10லையும் பின்மாற்றம் கிடையாது, தடுமாற்றம் கிடையாது, சொதப்பல் இல்லை. ஆனால் முடிஞ்சிருச்சு, இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குங்கிற தொகை கொண்ட மக்கள் தான் இயேசு ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டவங்க அனைத்து சபைகளிலும் சிதறுண்டு இருக்கிறாங்க. அனைத்து சபையிலும் கொஞ்சம், இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், அந்த சபையில் கொஞ்சம், அந்த சபையில் கொஞ்சம், ஆண்டவர் அங்கங்கே வச்சுருக்கிறார். தேவனால் உபயோகிக்கப்பட்டு மங்கி போனவங்க, தேவனால் உபயோகிக்கப்பட்டு தேவனுக்கு உபயோகமாக இருந்து தேவனை ருசி பார்த்து எபிரேயர்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல், சீச்சி இந்த பழமொழிக்கு தின்னா பல்லெல்லாம் குசுன்னு ஏதோ ஒரு மொக்கையான பழமொழியை சொல்லியோ என்னத்தையோ சொல்லி உட்காந்து போனவங்க, குகையை தேடி போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்க, ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறவங்க, பட்சாதாபத்துக்கு அலையிறவங்க, அவளை தேடி வர்ற காலம். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனம். அது இங்கே பெருங்கூட்டம் கேட்க வேண்டியிருக்கு. இந்த சபைக்கு வெளியே இருந்து கூட கேட்க வேண்டிய கூட்டம் இருக்குது. ஆனால் நான் கீழ்ப்படிஞ்சு தான் சொல்லணும். சபை சரித்திரத்தில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. மூத்த ஊழியர்கள் நிறைய பேர் அந்த சம்பவத்தை எடுத்து உபயோகிச்சிருக்கிறாங்க.
அதை சரியாக கூட எனக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குறை என்கிட்ட இருக்கிறத நான் பார்க்கும்போதே ஐ திங்க் அதில் ஏதாவது சின்ன தவறு இருந்தால் கடவுள் தான் மன்னிக்கணும், நீங்கள் தான் மன்னிக்கணும். ஒருவேளை அது டாக்டர் பில்லி கிராம் இருக்கலாம், இல்லை வேறொரு அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு பாத்திரம். பிற்காலத்தில் இல்லை ப்ராப்ளி ஆஃப்டர் சம் டைம் அவர் அநேகருக்கு அறிமுகமாக தெரிய வந்தவர். ஒரு முறை ஆண்டவர் சொல்கிறாரு, இந்தா போ அந்த வனாந்தரமான எல்லைக்கு போ, நான் சொல்கிற வரைக்கும் போயிட்டே இரு, நான் எப்போ சொல்லி நில்லு இங்கே பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்னா அங்கே பிரசங்கம் பண்ணுன்னு. இது என்ன சோதனை, இது எதை என்கிட்டேருந்து கண்டுபிடிக்க பார்த்து இது மாதிரி பண்ணுறீங்க, சொன்னதை செய் போ. போயிட்டே இருக்கிறாரு. பார்த்தா சரியான வனாந்தரம் தான், புல் பூண்டு ஒன்றுமே கிடையாது. ஆனால் கடைசியில் அங்கே ஒரு பட்டு போன மரம் மாதிரி ஒரு மரம் தெரியுது. கொஞ்சம் நஞ்சம்தான் இலை இருக்குது. போய் அந்த மரத்து கீழே நில்லு. ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்களுக்கு எப்படி ஒரு பயங்கர பாரத்தோடு ஒரு கரிசனையோடு ஒரு பெரிய தரிசனத்தோடு பிரசங்கம் பண்ணுவியோ, கொஞ்சம் கூட தரம் தாக்கம் குறையாமல் பிரசங்கம் பண்ணு அப்படிங்கிறாராம். அப்படியே அந்த ஊழியக்காரர் பண்ணுறாரு. பண்ணி முடித்த உடனே பண்ணி முடிக்கும்போது கிட்ட வரும்போது மேலேருந்து தோப்புன்னு அந்த ஆல்டர் கால் கொடுக்கும்போது மரத்தில் வந்து அந்த கீழே குதிக்கிறான். ஐயா, கண் காணாத இடத்துக்கு எவனுக்குமே தெரியாது, தான் முடிஞ்சு. அப்பா, எவனும் நான் எத்தனையோ முறை முயற்சித்தேன், வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டும், கடவுள் விட்டு ஓடணும், இது என்ன வாழ்க்கை, யாருக்குமே தெரியக்கூட, அட்ரஸ் தெரியக்கூட, இந்த தடயம் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு ஓடி வந்துடணும் அப்படி தான் வந்தேன். இங்கே என்னை விரட்டிகிட்டு இருந்து உங்களை கொண்டு இந்த வார்த்தைகளை சொன்னார். நான் பெரிய பாவி, நான் மனம் திரும்பேன், கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தான். அந்த ஊழியக்காரர் அதே இடத்துல முட்டி போட்டு, நான் இன்றைக்கி மாத்திரம் கீழ்ப்படியலைன்னா நித்தியம் என்னை நியாயம் தீர்க்கும், உன்னுடைய இரத்தப்பழி என் மேலே இருக்கும் அப்படின்னு 2 பேரும் ஆண்டுடைய காரியத்தை பேசி அவர் ஒப்புரமாகி பிற்காலத்திலே அந்த சந்திக்கப்பட்ட மனிதன் இன்னும் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை திறம்பட செய்தார் என்று சபை சரித்திரத்தில் ஒரு குறிப்பு இருக்கு, கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரியில். அந்த மாதிரி டிக்கெட்டு இந்த திருச்சபையில் இருக்கிறீங்க. ப்ராப்ளி இந்த 3 பேரில் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, இருக்கலாம். ஹூ கேர்ஸ், நாட் ஹூ கேர்ஸ், ஹூ நோஸ், யாருக்கு தெரியும். நீங்கள் 3 இருக்கலாம், 3 ஒருத்தர் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. இனிலாம் நான் வந்து அறிக்கை பண்ணி சில காரியங்கள்லாம் தெரியப்படுத்தி நடக்கணும், சில விஷயம் அப்படின்னு காரியம் நடக்கும். நான் சொல்லாட்டினாலும் இந்த சில விஷயங்கள் இந்த சபைக்கு நடக்கும், சபைக்குள்ளே நடக்கும். அதெல்லாம் ஒரே காரண காரியமாக தான் இருக்கும். கர்த்தருடைய ஜனத்துக்காக தேவன் வைத்திருக்கிற வைராக்கியம், கடவுளுடைய சித்தத்தை, கடவுளுடைய வார்த்தை, கடவுளை எதிர்பார்ப்பை எண்ணமற்று போக செய்யக்கூடிய எல்லா மதீனமான மூர்க்கமான பொல்லாத யுக்திகள், சாதிச்சிருவோன்னு நினைக்கிற எல்லா காரியம் வெட்கி நாணி போக செய்வார். அவர் வெட்கி நாணி போக செய்வார். ஆனால் அந்த விதமும் அந்த காரியமும் நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். நம்மளோட சுயத்தை நம்ம விட்டு கொடுக்கல அப்படின்னா தேவன் விட்டு எங்களோடு நானும் கேட்குறேன், உங்களோடு பயணித்து 40 இயர்ஸாக எங்களோடு இடைப்படும் வசனத்துக்குன்னு உங்களோட இடைப்படுறாரு. நீங்கள் வந்து என் கூட மோதாதீங்க, செவுத்தில் முட்டுங்க, கடவுள் செவுத்தை முட்டை விட்டுட்டு அவர் காயப்படுத்திகிட்டே இருக்கீங்க. இருக்குது ஒரு நாள் தேவன் உங்களை தொடும்போது காலி, நீங்கள் காலி. அப்போ தான் உண்மையான உடைதல் என்ன, நொறுங்குதல் என்ன, அழுகைனா என்ன,
விண்ணப்பன்னா என்ன? அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரே மகனை பறி கொடுத்தவனுக்கா எப்படி அழுவாங்க? அப்போ அது தெரியும். தேவனுடைய இதயம் எக்கச்சக்கமாக துடிச்சிட்ருக்கு. காட், ஐ see God in such pain. மிகுந்த வேதனையோடு இருக்கிறதை என்னால் உணர முடிகிறது. Yes, I do. நிறைய காரியம் சொல்ல வந்தேன். சரியாக அவர் செக் வைக்கிறத பார்க்குறேன். ஓகே, நியாயாதிபதியின் புத்தகம். லெட்ஸ் கோ டு த புக் ஆஃப் ஜட்ஜஸ். பதிமூன்றாம் அதிகாரத்துக்கு செல்வோம். 8வது பாடம். 7 பாடங்களை வரலாற்றிலிருந்து நியாயாதிபதியின் புத்தகம் கற்றுக் கொடுக்கிறதை கேட்டோம். கடந்த வாரம் தேவன் அருளும் ஆசீர்கள் ஒருபோதும் தேவனுக்கு வேதனை உருவாக்க காரணமாகக்கூடாது. மண்டையில் அடித்த மாதிரி சொல்கிறேன், சுற்றியில் பச்சை மரத்தில் ஆணி பாஞ்ச மாதிரி திருப்பியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. தேவன் அருளும் ஆசீர்கள் ஒருபோதும் தேவனுக்கு வேதனை உருவாக்க காரணமாகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை நம்ம சுற்றி கூட்டம் இருக்கோ, ஒத்தனுக்கு ஒத்திக்கு ஒத்தியாக இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு சரியாக தான் இருக்கணும். உங்கள் வாழ்க்கை உப்புள்ளதாக இருக்கணும். உடன்படிக்கையின் உப்பு குறையக்கூடாது. அது உடன்படிக்கையின் உப்பாக இருக்கணும். உங்கள் பலிபிடத்தில் நெருப்பு அணைஞ்சு போகவே கூடாது. 8வது பாடம். கவர்ச்சி தூண்டில்களுக்கு கவனமாயிருங்கள். கடைசி காலத்தில் ஒரு ஊழியக்காரிய விசுவாசிய தேவப்பிள்ளை, ஒரு மூத்தவனை இளையவனை, முந்தினவனை பிந்தினவனை, தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க, வேறு பிரிக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் சரியாக சோதித்து பார்க்கக்கூடிய இறுதி சோதனை கவர்ச்சி, பிரபலியம், அட்ராக்டிவ்னஸ், promising statuses. கவர்ச்சி, வாழ்க்கையிலே கவர்ச்சி, அந்தஸ்திலே கவர்ச்சி, பொருள், பொன், பெண், மண், பேச்சு, நடக்கை, உடை, வாழ்க்கையின் அந்தஸ்து, நாம் மிகவும் பிரபலியமாகிவிடுவோம். we will become very popular. நாம் மிகவும் விரும்பப்படத்தக்கலாய் மாறிடுவோம். we will be wanted everywhere. we will be sought after. மக்கள் நம்மை தேடி வரும்படியாக இருப்பாங்க. விசேஷமாக ஒரு பாத்திரமாக எழுப்பப்படுவோம். இல்லை, எழுப்பப்பட்டிருப்போம். இது வரைக்கும் நம்ம 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று இருந்திருப்போம். அந்த அத்தோடு இது ஒன்றுங்கிற கடைசி பார்த்தீங்களா, அதை அப்படியே தேவன் ஒதுக்கி, இதான் அந்த 10ஓடு 11, அந்த அத்தோடு இது ஒன்றுங்கிற அந்த அதுதான் அப்படின்னு ஆண்டவர் காண்பிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். சீடர்களுக்கு பெரிய ஒரு நொல்லாப்பு இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றி நம்ம எங்களுக்கு என்ன இருக்குது, வாட் டு வி ஹேவ்? லூசு பசங்க, முன்ன பின்ன யோசிக்காமல் பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்க கூட பின்னாடி நாடோடையாக 3 வருஷம் சுற்றினோம், வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு. ஆண்டவர் பார்த்தாரு, ஆரம்பிச்சிட்டானுங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்களுக்கு நான் வச்சுருக்கிறது தெரியாமல் யோசிக்காமல் சந்தேகம் உள்ளே வந்துடுச்சு. அவங்க கொஞ்சமாச்சு தங்களுக்கு ஒரு வரவேற்பு மரியாதை உலகத்தில் இருக்கணும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்து நிமித்தம் தன்னுடைய தாப்பனையாது தாயாது தன் மனைவியாக பிள்ளையாக வீட்டையாது உடமையாத எல்லாத்தையும் துறந்தவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் 100 அத்தனையாய் கிடைக்கும். துன்பத்தோடு கிடைக்கும். மார்க்கில் சொல்கிறார், இன்னொருத்தில் 100 அத்தனையாய் பெறுவார்கள். அப்புறம் பரலோராஜ்யத்தில் நீங்கள் உங்கள் பேர் பெருசாக இருக்கும், உங்களை நான் முக்கியமான ஸ்தானத்தில் வைப்பேன், அப்படி இப்படியும் ஆர்டர் சொல்கிறத பார்க்குறோம். சொன்னது தான், கேட்டது தான். நம்முடைய துர்புத்தி, துரெண்ணம், நம்முடைய அந்த கிருத்திருவமான அந்த எல்லாம் 2ஆம் நம்பர் புத்தியோட அந்த அந்த
அந்த ஓடி ஒளிஞ்சு அந்த இடை சொருகலாக ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஆனால் அந்த பாசாங்க நினச்ச எல்லாம் நினைப்பாங்க, எல்லாம் அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக ஒரு புஸ்தகத்தில் இருக்குது. கிரியைகள் புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் இருக்குது. நான் சிரிக்கவில்லைன்னு சாராசனாயே எல்லாம் தெரியும், போ நீ சிரித்தாய். நம்ம அதுக்கப்புறம் திடீர்னு புத்தி வரும், திடீர்னு உணர்வோம், ஒப்பாரை வைப்போம், நம்ம தியாகமாக ஆண்டாட்டு கேட்போம், எதோ வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு. என்னத்தை கொடுக்க போகிறேன் தெரியாதா? அங்கேயே மண்டையில் நச்சுன்னு ஒரு கொட்டு கொட்டினார பேர் இருக்குது. சேவல் 2 தடவை கூறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிப்பாய். போ நீ யாரும் எனக்கு தெரியும், போ. கவர்ச்சி. It's a big time, it's a full time, it's an all time acid test appointed for every blood bought Christian. இயேசு ரத்தத்தாலே கிரயத்து கொள்ளப்பட்ட எல்லா தேவ பிள்ளைக்கும் தேவ நியமித்த இறுதி சோதனை. பெரிய திருச்சபை தலைவனாக இருந்தாலும், ஒரு ஜனத்தலைவனாக இருந்தாலும், ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும், ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபனாக இருந்தாலும், அவன் அரசியல்வாதியாக இருந்தாலும், ஆன்மீகவாதியாக இருந்தாலும், அவன் ஊர் தலைவன் நாட்டாண்மையாக இருந்தாலும், everybody will have to go through this particular test. பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பல அதிகாரங்கள் சிம்சோனை பற்றி பார்க்கிறோம். சிம்சோனை பற்றி திரும்பி திரும்பி படிங்க. சிம்சோனுக்குள்ளே தேவன் வைத்த ஃப்ரேம் ஒர்க், அவனுடைய வடிவம், அவனை ஒரு இஸ்ரவேலின் நியாயாதிபதியாய் தேவன் வடிவமைக்க தீர்மானம் கொண்ட அந்த வடிவமைப்புக்குள்ளே அவன் ஆவியான்மா சரீரம் எப்படி எப்படி உட்கார வேண்டும், இயங்க வேண்டும், படர வேண்டும், வளர வேண்டும், விரிவாக வேண்டும் என்பதையெல்லாம் தேவன் தீர்மானித்து தான் மனோவாவுக்கும் மனைவிக்கும் ஆண்டவர் தரிசனமாகிறார். பிள்ளை பெறாத ஒரு மலடியை பார்த்து ஆண்டவர் ஒரு பிள்ளையை தருகிறார். அது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மலடி என்பவள் ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போனவள். A woman who has lost her fertility, her cycle of periods. That's a shame on a woman. She is a woman who has lost a purpose of creation. தான் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்பின் நோக்கத்தை இழந்து போன, இழக்க கொடுத்த, பறிபோன பரிதாபமான ஒரு பெண். அதுக்கு காரணம் 1000 இருக்கலாம். தட்ஸ் நாட் த இஷ்யூ. ஏன்னா இனிமேல் அவளுக்கு குழந்தை பெற முடியாது. கோவப்படுறதில் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வெற்றியும் இல்லை, லாபம் இல்லை. ஏன் ஆம்பளை சொல்லக்கூடாதா? சொல்லலாம், சொல்லியிருக்கலாம். அதுக்கு நான் ஆள் இல்லை. ஆனால் மலடிங்கிற விஷயத்தை 2 இடங்களில் 2 பெண்மணிகளை கொண்டு தேவன் இந்த வேத சரித்திரத்தில், சபை சரித்திரத்தில் ஏராளமாக இருக்கலாம். அது none of our business now. வேத சரித்திரத்தில் ஆண்டவர் அதை சொல்லதை பார்க்குறோம். அந்த ஆம்பளைக்கு ஆண்மை குறைவுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணை ஆண்டவர் சுட்டி காண்பித்து சொல்கிறார். அப்படின்னா பெண்ணை மட்டம் தட்டணும்னு சொன்னதாக நம்ம நினைக்கவும் தோணும். ஆனால் பெண்ணை ஊர் மட்டம் தட்டுது பார். அவள் மாத்திரம் பிள்ளை பெறலைன்னா ஷீ இஸ் அன்ஃபிட் டு பி எ உமன்லாம் சொல்கிறாங்க பாரு. அவளை பெண்களின் மேல் இருக்கிற அன்பினாலே, கரிசனையினாலே, மனதுருக்கத்தாலே பெண் அவமானத்தை நிந்தையும் சுமக்கிறதை தேவன் மாற்றி அந்த பெண்ணை ஒரு மையமான காரணமாக அந்த கர்ப்பத்திலே ஒரு சிறந்த ஒரு பாத்திரத்தை தேவன் உருவாக்க
துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் கவனமாக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சபை தனித்தனியாகவும் சரி குடும்பமாகவும் சரி ஆதி அன்பை மாத்திரம் விட்டு விலகி போனவர்களாக இல்லை, தரிசனத்தை இழந்தவர்களாக இருக்கிறோம். கூடாரத்தில் கூடி வர காலத்திலேருந்து பார்க்குறேன், இதில் என்னுடைய தவறு இருக்கிறத நான் நல்லாவே உணர்கிறேன். என்னுடைய தவறு தான் உங்கள் தரிசனத்தை இழந்து செய்து தான் நீங்கள் குற்றம் சாட்ட முடியாதுங்கிற சுயநீதி உடையவனாக அல்ல. ஆனால் தரிசனத்தை, இந்த தரிசனம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் தரிசனமே வேறு அப்படின்னு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து கொண்டது போலவே நீங்கள் நடந்து கொண்டு வரீங்கன்னு இடையிடையே ஏராளமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பல இடங்கள் எனக்கு ஞாபகம் வருது, பல இடங்கள் எனக்கு ஞாபகம் வருது, பல வீடுகள் எனக்கு ஞாபகம் வருது, பல தருணங்கள் எனக்கு ஞாபகம் வருது. அதனால் நான் ஐ எம் ஃப்ரீ ஆஃப் மை கில்ட்னு அப்படின்னு சொல்ல முடியாது. தரிசனம், ராஜ்யம் நமக்கு தரிசனமாக இல்லை, நித்தியம் நமக்கு தரிசனமாக இல்லை. பர்சனலாக ஃபார் பேரண்ட்ஸ், பர்சனலாக உங்கள் பிள்ளைகளை பற்றி துவக்கத்துலேருந்து யாரும் ஊழியத்துக்கு பிள்ளைகளை அனுப்பணும்னு நீங்கள் யோசித்ததே கிடையாது. யாராவது வந்துட்டாங்கன்னா வந்திருக்காங்க, கத்தர் பார்த்து எழுப்பி வந்திருக்காங்க. ஒரு சபை, ஒரு சமுதாயம் வளரணும், பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஆசை தான், எனக்கு பாரம் தான், அப்படின்லாம் என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். நான் சொன்னேன், எல்லா உண்மையும் சாமிக்கு தெரியும். உங்கள் ப்ரைவேட்டான பப்ளிக்கான தாட்ஸ், சிந்தனைகள், விருப்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். பொடி வச்சு நீங்கள் பழகிறது, உள்ளொன்று வைத்து புறமொன்று கடவுளோடு பேசுவது, பழகுவது எல்லாம் 40 years தெரியும். அதுக்கு தான் இந்த ஃபைனல் லெசன். இது இஸ் நாட் த ஃபைனல் லெசன், இட்ஸ் ஒன் ஆஃப் தி கீ லெசன் ஃப்ரம் த புக் ஆஃப் ஜட்ஜஸ். தேவன் நம்ம மத்தியில் உலாவுகிறார், தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. ஆனால் அவர் கடவுளாக இருக்கிறதுனால அலக்கழிக்கிறவன் நம்ம மத்தியில் இல்லை, ஆதங்கப்படுகிறவராக இருக்கிறாரு, நிறுத்திக்காமல் இருக்கிறார். அவர் மாத்திரம் நம்ம மத்தியில் விழாமல் இருந்தால் நம்ம சபை இன்னும் செத்து போயிருக்கும். இங்கே நாத்தம் பிடுங்கி திங்கும், பார்த்துக்கோங்க. சொன்ன வார்த்தை கரெக்டு தான். இந்த அட்ரஸ் இருக்கிற இடத்துல மாத்திரம் இல்லை, இந்த சபை இந்த எல்லையில் எங்கெல்லாம் இருக்கோ ஜனங்களாம், நீங்கள் அங்கே எல்லாம் நாத்தம் இருந்துகிட்டே இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, நான் கர்த்தருடைய வேலைக்காரன். இன்னும் இந்த சமுதாயத்தில் இங்கே நாத்தம் எடுத்து 4 பேர் காரி துப்பாமல் இருக்கிறாங்கன்னா கடவுள் நம்ம மத்தியில் உலாவுறாரு. தட் இஸ் த ட்ரூத். ஹஸ்கானா நஹல்ல வில இல்லசா பிரானியா ரெக்கா பஷாயா கத்ருஷ தராத்ரவசரவிஷவர. It's because God who has called us is alive and He is moving in all the residential areas. Hallelujah. இந்த புஸ்தகத்துக்குள்ளே கடவுள் அவ்வளோ உலாவுகிறார். இந்த புஸ்தகத்தை திறந்தாலே அவர் வெளிப்படுகிறதை காண முடிகிறது. இதில் என்ன மேட்டர்னா, நம்முடைய மறு உத்தரவை பொறுத்து தான் தேவனுடைய வெளிப்பாடுகள் பிரகாசமாகவோ மங்கினதாகவோ இல்லை பிரயோஜனம் உள்ளதாகவோ பிரயோஜனமற்று போனதாகவோ இருக்கும். கர்த்தருடைய வெளிப்பாடுகள் என்றைக்குமே பிரயோஜனம் தான். நாம் அதை உபயோகிக்காதனால நாம் தான் பிரயோஜனமற்றவர்களாக, நாம் தான் குப்பையாக மாறுறோம். We only turn to dust, not the word. Never. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் குப்பைக்கு போகிறதில்ல, அதை குப்பையை ஆக்கவே முடியாது.
இது நமக்கு உபயோகமாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு வேலை செய்யலைன்னு அர்த்தம் இல்லை. நாம் அதை உபயோகிக்க தெரியாத மண்டுகளாக, மூர்க்கர்களாக, மூதேவிகளாக மாறினோங்கிறது தான் துக்கமான செய்தி. எவ்வளவு கடினமான வார்த்தைகளை நான் என் ஊழிய பாதையிலே அண்மையான காலத்தில் உபயோகித்திருக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும். எதுவுமே உங்களை அசைக்கலை. பிகாஸ் உபயோகம் உள்ளதான ஒரு விஷயத்தை உங்களால் உபயோகிக்க முடியல. வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றிய ஜபக்குறிப்புக்காக நான் அதை ஆய்வு செய்தது உண்டு. அண்மையிலும் கூட ஆய்வு செய்தது உண்டு. இதுக்காக உட்காந்து ஆய்வு செய்யலை, அமைஞ்சிச்சு யோசித்து பார்த்தேன். அதில் பார்க்கும்போது இன்றைக்கி இந்த அண்மையில் நடந்த தேர்தலுக்கு முன்னே காலன்ஸ் என்ற அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர், இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்த அந்த பிடிஆர் சொல்கிறாரு, ஏஐ வந்தவுடனே உலகமே வேலைவாய்ப்பு இழந்துருச்சு, லட்சமாக நாங்கள் வேலை இழந்துட்டாங்க, அது டேக் ஓவர் பண்ணிடுச்சு, அது செயற்கை அறிவு தொழில்நுட்பம் அப்படின்னு. அவர் அதுக்கு பிரமாதமாக ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறார். ஒரு இடத்துல பேசும்போது 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசினா, கடைசி அதை சொல்லும்போது இன்டர்வியூவில் ஒரு 5-10 நிமிஷம் தான் பதில் சொல்லணும். அது 15 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப விலாவரியாக சொன்னார். இன்றைய உலகம் முன்னேறி போயிட்டுருக்கிறதுக்கும், இன்றைய உலகத்தினுடைய தேவைக்கும், இன்றைக்கி உலகத்தினுடைய நிலைக்கும், இன்றைக்கி உலகத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய மாற்றத்தில், சொகுசின் மாற்றத்தில் நாம் அடைய வேண்டிய மலையளவான இந்த பெரிய பெரிய இமயமலை போன்ற பிரச்சனைகளெல்லாம் தீர்ப்பதற்கு நமக்கு எந்த ஒரு அறிவும் அந்தந்த காலத்துக்கு அது பெரிதாக இருந்தது. இன்றைய காலத்துக்கு, இனி நாம் நுழைய போகிற இறுதி காலத்துக்கு வேண்டிய அறிவு அது அசாத்தியமானவைகளை செய்யணும், அது மின்னல் வேகத்தில் வேலை செய்யணும். அப்போ தான் லட்சோபலட்சமான வேலை இல்லாதவர்களுக்கும், பல பொருளாதார நெருக்கடிகளுக்கும், மனுஷனுடைய ஈனமான அந்த ஊழல் போக்கையெல்லாம் ஒடுக்குவதற்கும், அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவை, செயற்கை நுட்பமான அறிவு தேவை, அது அவ்வளோ செய்யும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது, இப்போ எப்படி ஆயிடுச்சு, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த வேளையில் குவாண்டம் ஏஐன்னு ஒன்று வந்துருச்சு. தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய அறிவினுடைய எழுச்சி, அறிவினுடைய எப்படி சொல்கிறது, திடீர் மறுமலர்ச்சி, திடீர்னு பூத்து காய்க்கிற அந்த ஏசாயா தீர்க்க புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நிறைவேற மாதிரியே தான் குவாண்டம் ஐஏயுடைய காரியம். நான் இந்த காரியங்கள்லாம் படிக்கும்போது வேதத்தில் இதுக்கு ஏதாவது ஒப்புமை இருக்கா, வேதத்தில் ஏதாவது மறைமுகமாக இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது அப்படிப்பட்டதான ஒரு நாலேஜபிள் பூம் வருது. இந்த குவாண்டம் டெக்னாலஜி வந்துருச்சுன்னா மக்கள் அதை பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணி ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி விட்டு கொடுத்து, அந்த அறிவு என்ன இந்த ஒப்பிடாமல் இது என்ன எனக்கு செய்ய முடியுங்கிற விஷயத்தை அவங்க அர்ப்பணித்தாங்கன்னா, அந்த குவாண்டம் ஏஐ நாலேஜ் வந்து அடித்து தள்ளிட்டு போயிடும். கண்டிப்பாக சொல்கிறாங்க, தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம். ஆனால் அதில் இருக்கிற சூட்சமம் என்ன, அதில் இருக்கிற சூழ்ச்சி என்ன, ரெண்டுமே வேதம் மாத்திரம்தான் மூஞ்சிக்கு நேரம் அப்படியே வெளிச்சம் போட்டு காமிக்குது. இந்த அறிவு பெருத்த காலம், நோவு பெருத்த காலம், இந்த அறிவு செய்யத்தான் செய்யும். ஆனால் இந்த அறிவு தேவனை மகிமைப்படுத்தாமல் யார் கையில் போய் தன்னை கொடுத்துரும்? அந்த கிறிஸ்து கையில் கொடுத்துரும். அவன் எழும்புவான், யாருமே தீர்வை காணாத விஷயத்தை நான் தீர்வை காண்பிக்கிறேன், ஒரு முடிவை கொண்டு வருகிறேன், விடையை கொண்டு வருகிறேன். அதை தான் மக்கள் நம்புவாங்க. ஏன்னா தட் இஸ் அப்பீலிங் ஃபார் தம் டெக்னாலஜிக்கலி, ரேஷ்னலி. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா தீர்வும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வு, திருட முடியாத தீர்வு,
கடத்த முடியாத தீர்வு. cannot be trafficked, it cannot be hiked. அதுக்கு தான் வேத வசனத்துக்கு வரணும், அதுக்கு தான் பரிசுத்தாயின் நிறைவு. அது அந்த பிரமாதமாக அதில் இந்தியர் ஒருத்தர் பெரிய மண்டை இந்த குவாண்டம் டெக்னாலஜிக்கு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கிறவர் இந்தியாவில் ஒருத்தர் மாத்திரம் இல்லை, பலர் இருக்கிறாங்க, பல நாடுகள் இருக்கவங்க. அதில் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் பேர் ஞாபகம் இல்லை. நம்ம இந்தியாவுடைய ஐஐடியிலேருந்து கிராஜுவேட் ஆனவர், இந்தியாவுடைய ஐஐடியை கொண்டு போய் நியூயார்க்கில் அதை ஆரம்பிக்க வேலை நடந்துட்டு போயிட்டே இருக்கு. ஆல்ரெடி இட்ஸ் இன் ப்ளே. சொல்ல வந்ததெல்லாம் சிம்சோனை தேவன் எப்படி தெரிந்து கொண்டார், சிம்சோனை எப்படி டிசைன் பண்ணார், சிம்சோன் எப்படி போனான், அதை தான் நீங்களும் நானும் கவனிக்கணும். இதை விட்டுட்டு ஜல்லித்தனமாகவே காலம்புற நடந்துக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க அடிச்சிக்கிற மாதிரி. உங்கள் புத்தியெல்லாம் மண்ணையே மேயுது, பெண்ணையும் மண்ணையும் பொண்ணையும் கேவலமாக இருக்குது. கோபமும் சண்டையும் பழி தீர்க்கிற காரியமும். உங்களுடைய தேவன் உங்களுக்குள்ளே முதலீடு செய்த எந்த ஒரு நன்மையும் காஞ்சொறி முடினதாக மாறுது. கதறி மனம் திரும்பி ஆவியின் நிறைவுக்கு நீங்கள் திரும்பினீங்கன்னா உங்களை கொண்டு இருளின் அதிகாரத்தை அதமாக்குவதற்கு தேவன் தீர்மானித்ததை நிறைவேற்றுவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். நாம் ஒன்றும் கேட்குறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. நாம் இது ஆண்டவர்கிட்ட ஒன்று உரிமையாக பேசி இது வாங்குகிறேன், உங்களையே நீங்களே எதிர்பார்க்காத, நீங்களும் நான் எதிர்பார்க்காத ஒரு உன்னத நிலைக்கும், ஒரு உன்னத உயர்வுக்கும், ஒரு உன்னத உபயோகத்துக்கும். இந்த உயர்வு இதெல்லாம் கூட நீங்கள் ஓரம் கட்ட வேண்டிய இன்றியமையாத அவசியம் உண்டு என்பதை நான் மிகவும் பண்போடு பணிவோடு இன்றைக்கி இருக்கிற கிடைச்ச தெளிவோடு சொல்கிறேன். உயர்வு தாழ்வு நான் சொல்ல மாட்டேன். உயர்வு தான், தாழ்வு தான். ஆனால் உபயோகம் தான் அங்கே முக்கியம். நீங்கள் உயர்ந்தவராக இருந்து உபயோகமற்றவராக இருப்பதில் என்ன பிரயோஜனம்? நீங்கள் உயர் அதிகாரியாக இருந்து உங்கள் அதிகாரம் உப்புக்கு சப்பான இது ஊருக்கு மாங்கொட்டேன்னா நீ அதிகாரியாக இருந்து என்னத்துக்கியா? அதுக்கு நீ சாதாரண சிப்பந்தியாக இருந்துக்கலாம். எஜமான் எடுத்து உபயோகிக்கிற பாத்திரம் தான் கனமுள்ள பாத்திரம். ஸோ we ought to become an honorable vessel which is equivalent to God, who chooses to put that vessel to ultimate use. உச்சக்கட்டமான சுவையுள்ள உணவை அல்டிமேட்டுங்கிறாங்க. அது மாதிரி தேவன் நம்மளை உபயோகமுள்ள பாத்திரங்களாக மாற்றணும். பெருமையிலே செத்து மடிகிறீங்க, தேனிலே விழுந்து செத்து போகிற தேனியாக இருக்கீங்க, சக்கரை பாலில் விழுந்து செத்து போகிற எறும்பாக இருக்கிறீங்க. யூ ஹாவ் டு சர்வைவ், யூ ஹாவ் டு ரைஸ் அப். ஹல்லேலூயா. 2 வசனங்களை வாசித்து நாம் நிறைவு மீதி காரியங்களை பரிசுத்தா நம்ம அடுத்த வாரம் நடத்தட்டும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13. இஸ்ரேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தான் ஆகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் பழைய ஏற்பாட்டில் இயேசு உதித்த அந்த உதித்தலுக்கு pre-appearances of Jesus in the Old Testament. கர்த்தருடைய தூதனானவர்னு எங்கெல்லாம் வருதோ அது கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அது தூதன் அல்ல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் an angel. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசம் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய்.
அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவ தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாக இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வருமட்டும் தரித்திரும் என்றாள். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியதென, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றாள். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஜெபிப்போம்.